ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தா நமக்கு எல்லாமே மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் இவனை வச்சுக்கிட்டு நான் டெய்லி நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இவன் பண்ணுற சேட்டையில் நமக்கு அதையெல்லாம் மறந்து ஒரு சிரிப்பு வந்துடும். அவன் காலில் அந்த சாக்ஸை பாருங்கள், அவங்க அக்காவோட ஒயிட் கலரு அந்த பிளாக் கலர் 2 கால்லையும் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க அக்காவோட பென்சிலு, அண்ணனோட பென்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, இந்த சைக்கிளில் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா திங்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தனித்தனியாக சின்ன சின்ன பையா எடுத்து அதில் விளையாட்டு ஜாமான்லாம் போட்டு வச்சுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நான் ஏதோ யோசனையில் உட்காந்துருந்தேன். இவனை பார்த்துட்டு அந்த பிரச்சனையே மறந்துருச்சு எனக்கு. மறந்துட்டு நான் இவன்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்ஸ் போட்டுட்டு அழகாக சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்கான். இவனை ஸ்கூலில் சேர்க்கணும், நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஜாப் போகணுன்ட்டு. ஆனால் இவன் வந்து ஸ்கூலில் போய் எப்படி இருப்பானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. இவனை ப்ரீகேஜி தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரீகேஜிக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபீஸ் எல்லாம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியாக ஆயிடுவோம்ல இருக்குது. அதுலேயும் நான் 3 வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுனே புரியவே இல்லை. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருந்துகிட்ருக்கேன். இதில் நான் எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும்போது இவன் பண்ணுற சேட்டை வந்து என்னோடய ப்ராப்ளம்லாம் மறந்து ஆட்டோமேட்டிக்காக நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வர பிரச்சனைகள்லாம் மறந்து நம்ம லைஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கணுன்றதுக்காக தான் கடவுள் குழந்தைங்கள கொடுக்குறாரு போல இருக்குது. என்னன்னு தெரியல. பட் இவன் சேட்டையை பாருங்கள், என்னென்னவோ பேசுகிறான். ஸ்கூலுக்கு போகிறானா, ஊருக்கு போகிறானா, என்னென்னவோ பண்ணிவிட்டு விளையாட்டு ஜாமாவை ஃபுல்லாக கொட்டிட்டான். 3 பையில தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தான். அப்புறம் ஃபுல்லாக கொட்டிட்டான். இதுக்கப்புறம் இதை எடுத்து வைக்க மாட்டான். இதெல்லாம் நான் தான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருக்கும்போது அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஸ்கூல் போனால் என்ன பண்ணுவானோ, கொஞ்சம் நாளாகட்டும், ஒரு முடிவெடுப்போன்னு இருக்கேன்.